Hey 10th பசங்களா, வெல்கம் டு ஹண்டர் லேர்னிங் ஃபேமிலி. ஸோ நான் உங்களோட சுபா மேம். இதுதான் நம்மளோட ஹண்டர் லேர்னிங் தமிழ் மீடியம் சேனல். ஸோ இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு தேவையான நோட்ஸ் எல்லாமே தமிழ்ல கிடைக்கும், கிளாஸஸும் தமிழ்ல கிடைக்கும். அடுத்த 2 வருஷத்துக்கு நீங்க எங்களோட சேர்ந்து ஜாலியா டிராவல் பண்ணலாம். உங்களுக்கு எந்த ஒரு ஒரியுமே இல்லாம உங்களோட 12th எக்ஸாமா இருக்கட்டும், இந்த 10th எக்ஸாமா இருக்கட்டும், 11th எக்ஸாமா இருக்கட்டும், அதில் செம்ம சூப்பர் டூப்பர் மார்க் வாங்க வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே இதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட தமிழ் மீடியம் பசங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா, தேர்ச்சி பெறுவது எப்படி மேம், என்ன மேம் சொல்றீங்க அப்படின்னு கேட்டோம்னா, இன்னும் ஒரு சிலர் இருப்பாங்க, நான் இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கலையே மேம், நம்ம என்ன மேம் பண்றது, என்ன பண்ணா பாஸ் ஆகலாம் மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்பாங்க. ஓகே, நம்ம பாஸ் ஆக தான் போறோம், ஆனா வந்துட்டு ஒரு குட் மார்க் வாங்கி என்ன பண்ண போறோம் அப்படின்னு பண்ணோம்னா பாஸ் பண்ண போறோம். ஸோ நமக்கு மொத்த சப்ஜெக்ட் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 22 சப்ஜெக்ட் இருக்கு. ஓகேயா, ஸோ 22 சப்ஜெக்ட் இருக்கு. ஸோ இந்த 22 சப்ஜெக்ட்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல இருக்கக்கூடிய 1 மார்க் இதை மிஸ் பண்ணவே கூடாது. ஸோ நான் பாஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க வேற எதுலயோ ஃபோக்கஸ் பண்றதுக்கு பதிலா இதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. 1 மார்க் அதை மிஸ் பண்ணவே கூடாது. என்ன ஆனாலும் சரி, இதுல இந்த 22 சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய 1 வேர்ட்ஸை ஃபுல்லா தரவு பண்றீங்க. ஓகேயா, நமக்கு கொஞ்ச நாள் டைம் இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு 3 சப்ஜெக்டோட 1 வேர்டு. ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டாலும் கரெக்டாக நம்ம முடிக்கிறதுக்குள்ள 1 வேர்ட்ஸ் எல்லாமே தரவு பண்ணிடலாம். உங்களுக்கு இனிமே வந்துட்டு விளையாடுறதுலையோ, டிவி பார்க்குறதுலையோ, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறதுலையோ, காசி பேசுறதுலையோ ஃபோக்கஸ் இருக்கவே கூடாது. பப்ளிக் எக்ஸாம் ரொம்ப பக்கத்தில் வந்துடுச்சு. கொஞ்சம் நம்ம வளர்ந்துட்டோம், அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 22 சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய 1 வேர்ட் எல்லாத்தையும் நம்ம தரவு பண்ண போறோம். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் போன வருஷத்துல வந்துட்டு கொஸ்டின் பேப்பர்ல எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, எந்த சாப்டர்ல இருந்து அதிகமான மார்க்குக்கு கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் எடுத்திருக்கேன். பட் இந்த ஸ்லைடு கொஞ்சம் சொதப்புது, இருங்க நான் உங்களுக்கு சின்னதாக்கிடுறேன். இஷ்யூ பெருசாக்கிட்டேனே. ஓகே, கிளியரா? இப்போ கிளியரா தெரியுதா? ஓகே, ஸோ அப்படி பார்த்தோம்னா நமக்கு பிசிக்ஸ்ன்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த அணுக்கரு மூலக்கூறுவியல் வர இருக்கும் இல்லையா? ஸோ இந்த இருக்கு, இது வர வந்துட்டு பிசிக்ஸ் தான் இருக்கு. இயக்க விதிகள் ஆரம்பிச்சு இதுவரை இருக்கு. இதுல எனக்கு ஒளியியல்ல இருந்து 7 மார்க்குக்கு கேட்டிருக்காங்க, மின்னோட்டவியல்ல இருந்து 7 மார்க் கேட்டிருக்காங்க. அது போக எனக்கு அணுக்கரு இயற்பியல்ல இருந்துமே 7 மார்க் கேட்டிருக்காங்க, அணுக்கரு மூலக்கூறுல இருந்து 8 மார்க் கேட்டிருக்காங்க. இது ரெண்டுல 8 மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் இங்க பாருங்களேன், 7 மார்க்குன்னு பார்த்தோம்னா எனக்கு இந்த அணுக்கரு மூலக்கூறுகள்ல இருந்து 2 7 மார்க் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இங்கேயுமே 2 கேட்டிருக்காங்க. 5 மார்க்குன்ற பட்சத்தில் 5 மார்க் கான்செப்ட்ல 2 கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2 சப்ஜெக்டையும் ஸ்கிப் பண்ணிடவே கூடாது. ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க எந்தெந்த சப்ஜெக்ட் படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அணுக்கரு இயற்பியல், அணுக்களும் மூலக்கூறுகளும், அது போக எனக்கு இங்கே ஒளியியல் ரொம்ப முக்கியம், மின்னோட்டவியல் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 4 சப்ஜெக்டையும் ஸ்கிப் பண்ணிடாம படிச்சிருங்க. ஓகேயா? ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா, கெமிஸ்ட்ரி எடுக்கும்போது எனக்கு இந்த இடத்துல வந்து, அதாவது எனக்கு வேதி வினைகளின் வகைகள்ல இருந்து 7 மார்க்கு கேட்டிருக்காங்க. அது போக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்க மற்றது இங்க ஒரு 5 மார்க்கு கேட்டிருக்காங்க, இங்க ஒரு 5 மார்க் கொஸ்டின் நமக்கு வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நமக்கு நெக்ஸ்ட் சாப்டருக்கு போயாச்சு. அதாவது நம்ம இயற்பியல், வேதியியல், இன்னொன்று என்னதுப்பா, உயிரியலுக்கு போயாச்சு. ஸோ உயிரியல்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இங்க ஒரு 6 மார்க் கேட்டிருக்காங்க, இங்க ஒரு 5 மார்க்கு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மரபியல் டாபிக்கா இருக்கட்டும், இந்த டாபிக்கா இருக்கட்டும், இந்த யூனிட்டா இருக்கட்டும், அது போக எனக்கு இந்த யூனிட் இது இருக்கா, இந்த யூனிட்டா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம படிச்சுக்கோங்கப்பா, தயவு செஞ்சு. இதுதான் வந்துட்டு கொஸ்டினோட பேட்டர்ன். நீங்க என்ன பண்றீங்கன்னா, எனக்கு எல்லா சப்ஜெக்டையும் நான் படிக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு வேண்டாம். நான் இயற்பியல் படிக்கிறேன், வேதியியல் படிக்கிறேன், எனக்கு உயிரியல் வேணாம் அப்படின்னு நினைச்சா அதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. செலக்டிவா படிக்க ஆரம்பிங்க. இயற்பியல்ல எந்த சப்ஜெக்ட்ல இருந்து அதிகமான மார்க்குக்கு கேட்டிருக்காங்க, இப்போ அதிகமான மார்க்குக்கு கேட்டாச்சு, அதுல இருக்கிற முக்கியமான கொஸ்டின் மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. இயற்பியல்ல இப்ப நான் இந்த டேர்ம்ல கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ இது படி எந்த சப்ஜெக்ட்ல இருந்து அதிகமான மார்க்குக்கு கேட்டிருக்காங்கிறத எடுத்துக்கோங்க. ஸோ அந்த சப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் படிச்சு முடிச்சிருங்க. அந்த சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய 1 வேர்ட் 2 மார்க் எல்லாத்தையும் சேர்த்து தரவு பண்ணணும். 5 மார்க்கா இருக்கட்டும், ப்ராப்ளமா இருக்கட்டும், எல்லாத்தையும் சேர்த்து தான் தரவு பண்ணணும். இந்த மாதிரி
வேதியியலுக்கும் அதே தான். எந்த சப்ஜெக்ட் படிக்க போறீங்களோ அந்த சப்ஜெக்டை கிளியராக எடுத்து பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய 5 மார்க் 2 மார்க் எல்லாமே 7 மார்க் 1 மார்க்காக இருக்கட்டும், 2 மார்க்காக இருக்கட்டும், 4 மார்க்காக இருக்கட்டும், 7 மார்க்காக இருக்கட்டும், எல்லாத்தையும் தரவு பண்றீங்க உட்காந்து. கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் நம்ம உயிரியலுக்கும் பண்ண போறோம். இதே மாதிரி எந்த சப்ஜெக்ட் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த சப்ஜெக்ட் பாஸ் பண்ணா எடுத்தா பாஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு நான் கொடுத்தாச்சு. ஸோ இதுல இருக்கக்கூடிய அந்த செலக்டிவ் சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினையும் உட்காந்து தரவு பண்ணுங்க. உங்களுக்கு ப்ராப்ளம் பார்த்து எந்த ஒரு இதுவும் வேணாம். கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், பிசிக்ஸா இருக்கட்டும், அதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை சொல்லி தரதுக்கு நானும் இன்னொரு மேமும் இருக்கும். ஸோ ப்ராப்ளம் பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். முக்கியமான ப்ராப்ளம் மட்டும்தான் சொல்லி தர போறோம். கண்டிப்பா அந்த ப்ராப்ளம்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மேம் கொடுத்தாச்சு. ஸோ அந்த கொஸ்டினையும் எடுத்து பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டினையும் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் மட்டும் படிச்சா, ப்ராப்ளம்ஸ் மட்டும் இம்பார்ட்டன்ட் படிங்க. ஆனா கொஸ்டின்னு வரும்போது எந்தெந்த சப்ஜெக்ட் நீங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினையும் தான் நம்ம படிச்சாகணும். அதுல நமக்கு சாய்ஸே வேணாம். பிகாஸ் நம்ம பாஸ் பண்ணணும், ஒரு நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணணுன்ற பட்சத்துல எடுத்திருக்கிற சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினையும் படிங்க. எல்லா கொஸ்டினையும் என்னால படிக்க முடியல மேம், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா அட்லீஸ்ட் அதுல இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் படிச்சிருங்க. இப்போ இந்த யூனிட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா, என்ன கேட்டீங்கன்னா, எனக்கு வந்துட்டு இந்த மரபியல் இந்த 3 சப்ஜெக்டும் ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரியுதுப்பா. அது போக வந்துட்டு இன்னொரு என்ன சப்ஜெக்ட்னு பார்த்தோம்னா இது இருக்கு, 4 சப்ஜெக்ட். இந்த 4 சப்ஜெக்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரியுது. அதனால இந்த 4 சப்ஜெக்டையும் ஸ்கிப் பண்ணிட வேண்டாம். ஓகேயா? அதுவே கரைசல்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வேதி வினைகளையும் கரைசல்களையும் அது போக தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு இது எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்க படிச்சிருங்க. 3 சப்ஜெக்டையுமே சேர்த்து படிச்சிருங்க. ஓகேயா? அடுத்து பிசிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த 4 சப்ஜெக்ட்டுப்பா. இது 4ம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 4ஐயும் மறக்காம படிச்சுட்டு எக்ஸாம்குள்ள போங்க. ரொம்பலாம் ஸ்ட்ரெஸ் ஆக வேணாம். நீங்க நான் சொல்ற மாதிரி எந்த சப்ஜெக்ட்ல அதிகமான மார்க் கேட்காங்களோ அந்த சப்ஜெக்டை செலக்டிவா எடுத்து அட்லீஸ்ட் அதுல இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான கொஸ்டினையும் மட்டுமாவது படிச்சுட்டு போங்க. இன்னும் நான் ஒண்ணுமே பண்ணல, சுத்தமா படிக்கவே ஸ்டார்ட் பண்ணலன்னு சொல்றவங்களுக்கு நான் சொல்றேன் இதை. அதுல இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டினை மட்டுமாச்சும் அட்லீஸ்ட் படிச்சுட்டு போயிருங்க. பட் உங்களோட ஹோல் கான்சென்ட்ரேஷன் வந்துட்டு 1 வேர்ட்ஸ், எல்லா சப்ஜெக்டோட 1 வேர்ட்ஸ் படிச்சுக்கோங்க. இங்கெல்லாம் 1 வேர்ட்ஸ் கேட்கல, போன வருஷத்துல கேட்கல அப்படிங்கிறதுனால இந்த வருஷம் கேட்க மாட்டாங்கன்னா நம்ம சொல்ல முடியாது. ஸோ 1 வேர்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப முக்கியம். அதனால வந்துட்டு 1 வேர்ட்ஸை ஸ்கிப் பண்ணிடாம ஃபுல்லா எல்லா சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய எல்லா 1 வேர்ட்ஸையும் படிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்க உங்களோட சப்ஜெக்டுக்கு உள்ள போக ஆரம்பிங்க. கிளியரா? பாஸ் பண்ணிடலாம், ஒரு பிரச்சனையும் வேணாம். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நீங்க என்கிட்ட கேளுங்க. இன்னும் எனக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னாலும் அதையும் நான் சொல்றேன். ஒரு பிரச்சனையும் வேணாம். ப்ராப்ளம் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் என்னென்னங்கிறத நான் சொல்லி ஒரு வீடியோ போட்டுட்டேன். நீங்க அந்த ப்ராப்ளம் மட்டும் படிங்க. அந்த ப்ராப்ளத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே? ப்ராப்ளம் பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் டவுட் இருந்தால் அந்த கொஸ்டின் நீங்க கீழே கேளுங்க, நான் உங்களுக்கு அந்த கொஸ்டினை சொல்லித்தரேன். ஓகேயா? கவலைப்படாம ரொம்ப பயப்படாம போய் எக்ஸாம் எழுதுங்க. சரியா? நான் சொன்ன அந்த சப்ஜெக்டை மட்டும் விட்டுறாதீங்க. அதை மட்டும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு கொஞ்சம் நல்லபடியா எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். ஒரே வேணாம், டென்ஷன் வேணாம், கூலா காமா ஜாலியா எக்ஸாம் எழுதுங்க. ஓகேயா?